எப்போவுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பேசும்போது, ஒரு கோல் செட்டிங்னு பேசும்போது, சின்ன இலக்குகள அதாவது ரொம்ப ஷார்ட் டெர்ம் கோல்ஸை வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். வேலை இலக்கா வச்சுக்கலாமா? வருமானத்தின் அளவு இலக்கா வச்சுக்கலாமா? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது இலக்கா வச்சுக்கலாமா? எனக்கு கவர்மெண்ட்டில் இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அது இலக்கா வச்சுக்கலாமன்றப்போ, நான் பெருசாக அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். கன்சிடர் பண்ணவும் சொல்ல மாட்டேன். நிறையா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணும்போது, ஒரு ஜாப் அடைஞ்சது, ஒரு பணம் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்டயே ரிப்ளை பண்ணுவேன். இல்லை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நடந்தது சந்தோஷம், இது ஒரு வளர்ச்சி. ஆனால் இது உங்களோட வாழ்க்கையோட முடிவு கிடையாதுன்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கு நம்ம மனசை கொடுத்துட்டோம், ரொம்ப அதை எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் வாழ்க்கையை நிரந்தரமாக ஒரு தொடர்ந்து முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. பர்சனலி நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த எக்ஸைட்மெண்ட்டில், அந்த பணம் அதிகமான அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அடுத்த 2 வருஷம் அதே லெவலில் தங்கிடுவீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 வருஷம் அங்கேயே தங்கிடுவீங்க. என்னோடய கோர்ஸை எடுத்து எத்தனையோ பேர் சக்ஸஸ்க்கு அப்புறமா அடுத்த 2 வருஷம் அங்கேயே தங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கூட பேசும்போது எனக்கு புரியுது. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என் லைஃப்பில் இதே மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 21 வயசில் இருக்கோம். எனக்கு ஒரு வேலை கிடச்சிடணும், ஒரு மரியாதையான ஒரு இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறோன்னா அது 2 வருஷத்தில் நடந்துடும். அப்போ 21 வயசில் இருந்துட்டு 23 வயசில் அடைய வேண்டிய இலக்குகள் நம்ம கோலாக வச்சுக்கிறோம். ஒரு 30 இருக்கீங்கன்னா 33க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிடும் கோலாக வச்சுக்கிறோம். நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த 2 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த 22, 23 நடந்ததோ இல்லை 30, 31 நடந்ததோ, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு மாற்றமாக இருக்குமான்னு அந்த கேள்வியை யோசிச்சு பாருங்கள். இருக்காது. அப்போ நம்ம எடுத்துக்கிற ஷார்ட் டேர்மோட மீனிங் என்னென்னா, அடுத்தடுத்த தேவைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது. ஒரு 50, 60 வயசுக்கான வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கே அதுக்கான ப்ரிப்பரேஷனை உள்ளே உருவாக்குறது தான் சரியான மேனிஃபெஸ்டேஷன் நான் சொல்லுவேன். அப்போது நிறைய பேர் கேட்குற கேள்வினா, இது பண்ணால் தாங்க அங்கே போக முடியும், இது நடந்தால் தான் அங்கே போக முடியும் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் 25 வயசில் இருக்கிறீங்க. இந்த ஊரில் 25 வயசில் யாருமே வந்து பில்லியனர் ஆகலையா, தான் லைஃப்பை மொத்தமாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியலையா? அப்போ நம்மக்கிட்ட பர்சனலாக எக்ஸாம்பிள்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாழ்க்கை இப்படி அடுக்கடுக்காக தான் போகும்னு நினைக்கிறதோ, இல்லை என் படித்த படிப்புக்கு இப்போ இந்த வேலைக்கு போகிறது தானே சரியான கோலாக இருக்க முடியும்னு சொல்கிறதோ வந்து நம்ம வாழ்க்கையை மொத்தமாக பார்க்காம குறுகலாக நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பார்த்து வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணணும் அர்த்தம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்றது எப்போவுமே தவறுன்றது என் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடையும் போது அது வாழ்க்கையோட மொத்த மாற்றத்துக்கு காரணமாக இருக்க போகிறது இல்லை. ஒரு 30 வயசில் உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு சேஞ்ச் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கூட 40 வயசுக்கு உதவாது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையை மொத்தமாக யோசிங்க. அது ஃபினான்ஷியலாக, ஹெல்த் வைஸாக, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் சைடில் எப்படி என் லைஃப்பை வந்து மொத்தமாக நான் வாழணும்னு யோசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 25 வயசில் இருக்கீங்கன்னா அது 2 வருஷத்தில் கூட பண்ண முடியும்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளாக தான் இந்த டைம்லைனை உருவாக்கிக்கிறோம். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் இதெல்லாம் நம்மளாக தான் உருவாக்கிக்கிறோம். புரிதலுக்காக இங்கே பேசுகிறோம் நம்ம சேனலில் கூட. ஆனால் தெர் இஸ் நத்திங் கால் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். என் லைஃப்பை மொத்தமாக இப்படி வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்ற அந்த கருத்தை உங்கள் கான்ஷியஸ்க்கு புரிய வச்சிங்கன்னா தான் நாளைக்கு காலையில் அந்த மொத்த வாழ்க்கைக்கான முயற்சி இருக்குமே தவிர, நீங்கள் வந்து அடுத்த ப்ரொமோஷனையோ இல்லை அடுத்த ஒரு ஜாபை அடையிறதுக்கோ நீங்கள் கோல் வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு எந்திரிச்சு அந்த முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் கான்ஷியஸ் வேலை செய்யும். ஸோ அப்போது ஒரு மொத்த வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்கும்போது தற்காலிக தேவைகளுக்காக எண்ணங்களை அதிகம் செலுத்தி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றது தான் இந்த ஹோல் பர்பஸ் ஆஃப் செட்டிங் அல்டிமேட் கோல் நான் சொல்கிறது. ஸோ இதில் நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்குது, நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, லைஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க முடியுது, எனக்குள்ள பிலீஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வேர் ப்ராக்டிசஸ் கம்ஸ் இன். தட் இஸ் வேர் டீடாக்ஸ் நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்குன்னா 10 பேரை பார்க்குது, 10 பேர்த்துக்கு இப்படி தான் லைஃப் இருக்குது. அப்படி இல்லை என் வாழ்க்கையும் வந்து அன்லிமிட்டடாக இருக்க முடியும், எவ்வளோ வேணால் அடைய முடியும், அந்த அபண்டன்ஸ் நோக்கி போக முடியும்னா ஐசோலேட் பண்ணிக்கணும். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நமக்கு புரிய வைக்கணும். நம்மளோட எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கே நமக்கு தனிமை அதிகம் தேவைப்படுது. ஸோ அப்போது தெர் இஸ் நத்திங் கால்ட் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். குறுகிய கால தேவைகளுக்காக எண்ணத்தை ரொம்ப செலுத்தாதீங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, டவுட்டே கிடையாது. ஆனால் அது உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றாது. அதனால் உங்கள் எனர்ஜியை வந்து சரியான இடங்களில் சரியான தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது, ஒரு அல்டிமேட் கோலுக்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது லைஃப் முழுமையாக மாறுன்றது தான் இந்த
பேஸ் ஐடியா இந்த வீடியோவோடது. என்னோடய கோர்சஸ்லையாக இருக்கட்டும், எந்த இடத்துலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா அது மொத்த வாழ்க்கையை மாற்றிக்கிறக்காக தான் இருக்குமே தவிர ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நான் பெருசாக என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன். எனி கோர்சஸ் நம்மளுடைய கோல் செட்டிங் வெப் சீரிஸ் இருக்கா செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கணும், சரியான கோல் அமைச்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மந்த் ஆன் மந்த் ஒரு குரூப் கால் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.